என்னங்க, எந்த முதல்வர் தான் இப்படி பண்ணுவாங்க? தான் தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன வாக்குறுதிகளை தொடர்ந்து நிறைவேற்றி கொடுக்கிற முதல்வர்கள் வேற யாராவது இந்த இந்தியாவில் இருக்காங்களா? அதுவும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த எந்த ஆட்சியா இருக்கட்டும், தேர்தலுக்கு வர முன்னாடி பல அறிக்கைகளை சும்மா அள்ளி தெளிப்பாங்க. பெரிய புத்தகம் எல்லாம் அச்சடிச்சு விடுவாங்க. ஆனா தேர்தலுக்கு வந்த அப்புறம் அது இல்ல இது இல்லைன்னு பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறதை வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தொடர்ந்து நிரூபிச்சுட்டே வராரு. அவர் இதுக்கு முன்னாடி லஞ்சத்தை ஒழிப்பேன்னு சொன்னது மாதிரி பல இடங்கள்ல சோதனை நடத்தி லஞ்சம் ஒழிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நான் ஆட்சிக்கு வந்தா மாவட்ட நிர்வாக தலைமையில பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அந்த வகையில மாவட்ட நிர்வாக தலைமையில பெண்களுக்கு, அதாவது 13 ஐஏஎஸ்களை பணியமர்த்தியிருக்காங்க. இதன் மூலமா பெண்களுக்கு சம இடஒதுக்கீடு கொடுத்தது மட்டும் இல்லாம, சொன்ன வாக்கை நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிறதையும் தளபதி விஜய் அவர்கள் நிரூபிச்சிருக்காரு. தொடர்ந்து இப்படி நல்ல நல்ல செய்திகள் மேல வர விடாம தடுக்கிறதுக்காகவே தினமும் திமுக ஏதாவது சூழ்ச்சி பண்ணி பொய்யான கதைகளை கட்டி வாடகை வாய்களை அனுப்பி பேக் செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மீடியாவும் துணை போகுது. இந்த கேவலமான மீடியா நம்ம விஜய் அவர்கள் பேட்டி தரலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கு. எந்த விதத்துல இது நியாயம் நீங்களே பாருங்க. சோ தமிழக மக்களே, மீடியாவை நம்பாதீங்க.